என்னம்மாய் பண்ணுறீங்க? நானா சாமி, என் அம்மா துணி தைச்சிருக்காங்க, ஒரு ப்ளவுஸ் இப்போ தைச்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக கத்தியாக இருக்குது. இது என்ன டிசைன்மா? பிரின்சஸ் கட். பிரின்சஸ் கட். சூப்பராக இருக்குது இந்த ப்ளவுஸு. இப்போ எல்லாம் பிள்ளைங்க இந்த மாதிரி டிசைனில் தான் போடுறாங்க. அழகாக தைச்சிட்டாங்க. 1 மணி நேரத்தில் தைச்சிருக்காங்க பாப்பா. இதுக்கு ஊக்கு வைக்கணும். நான் சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணி கொடுப்பேன் பாப்பாவுக்கு. ஊக்கு வைக்கிறது, பாசி வைக்கிறது, டிசைன் வைக்கிறதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். நான் ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன். எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு பெண்களும் இந்த மாதிரி ஒரு டைலர் தொழில் கற்றுக்குங்க. ரொம்ப ரொம்ப வருங்காலத்தில் யூஸ் ஆகும். இது எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. சந்தோஷமாக இருந்தாலும் சங்கடமாக இருந்தாலும் நம்ம 100 ரூபா சம்பாதிக்கலாம் உட்காந்து. அதனால் கண்டிப்பாக கற்றுக்குங்க இந்த தொழில். ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸு எல்லா மக்களும் கேட்டுக்குங்க. நான் எங்கள் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த தொழிலில் கற்றுக் கொடுத்த பாப்பாக்கெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணேன். இன்றைக்கி நல்லா இருக்காங்க. வீட்டோடு இருந்துட்டு டெய்லி 500 1000 சம்பாதிக்கிறாங்க. ஏன் ஒரு வீட்டை போய் கையெட்டி நிற்கணும்? அருமையான தொழில். பிள்ளைங்களையும் வளர்த்துட்டு இந்த மாதிரி துணிகளும் தைச்சு முன்னுக்கு வரலாம். அவங்க வீட்லேயே நல்லா ஒரு ஹெல்ப்பாக இருக்காங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒத்துமையாக பாடுபட்டு ஒத்துமையாக குடும்பத்தை நடத்திட்டு நல்லா ஒரு விற்கிற விலைவாசிக்கெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒத்துமையாக பாடுபடுறதுலேயும் ஒத்துமை இருக்கணும், குடும்பத்துலேயும் ஒத்துமையாக இருக்கணும். எது தெரியலேன்னு உலகத்தில் வாழக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது சாதாரணமாக ஒரு சின்ன தொழில் தான். இது அப்படி ஒரு யூஸ் ஆகுது எல்லாத்துக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி தொழில் கற்றுக்குங்க.